Hi friends, now I'm Varadaraja. Welcome to my channel Wisdom Vibes. இந்தியாவோட பெஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் யாருங்க? கண்டிப்பா 3 பேர் உங்களுடைய மைண்ட்ல வந்தே ஆவாங்க. ஒன்னு ஜஹீர் கான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஒரு சிலர் ஆஷிஷ் நெஹ்ரா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் ஆனா மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இர்ஃபான் பட்டான் அப்படின்றவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இர்ஃபான் பட்டானுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோயிங் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா அவர் வந்து தி கிரேட்ஸ் கூட கம்பேர் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து விராட் கோலி சூப்பர்பா பேட்டிங் ஆடிட்டு இருக்காருன்னா அவரை வந்து நம்ம யார் கூட கம்பேர் பண்றோம்? காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் கூட கம்பேர் பண்றோம். அதே மாதிரி இர்ஃபான் பட்டானை யார் கூட கம்பேர் பண்ணாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா தி கிரேட் ஃபாஸ்ட் பவுலர் வசீம் அக்ரம் கூட கம்பேர் பண்ணாங்க. சரி, ஃபாஸ்ட் பவுலிங்ல மட்டும் தான் அவர் பெரிய ஆளான்னு கேட்டீங்கன்னா இந்தியன் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லப்படுற கபில் தேவ் சார் அவரு கூட வந்து இர்ஃபான் பட்டானை வந்து கம்பேர் பண்ணாங்க. சரி, ஓகே, அப்படி என்னப்பா அவருடைய வாழ்க்கையில சாதிச்சிட்டாருன்னு கேட்டீங்கன்னா 27 வயசு, நோட் பண்ணிக்கோங்க, 27 வயசு இர்ஃபான் பட்டானுக்கு இருக்கும்போது 301 விக்கெட் எடுத்திருக்காரு, இன்டர்நேஷனல் விக்கெட். ஒரு சில கிரிக்கெட்டர்ஸோட கிரிக்கெட்டிங் கேரியரே, அதாவது இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டிங் கேரியர் ஸ்டார்ட் ஆகிறது 27, 20, 28 வயசுல தான் ஸ்டார்ட் ஆகும். பட் ஆனா அந்த வயசுலயே அவர் வந்து 301 விக்கெட் எடுத்திருக்காரு. ஏன் இந்தியாவிலிருந்து அவரை ஒதுக்கி வச்சாங்க அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா முக்கியமா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால ஒரு சூப்பரான ஒரு சீரிஸ் விளையாடி இருப்பாரு. அதுல வந்து மேன் ஆஃப் த மேட்ச் எல்லாமே வாங்கி இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் மேட்ச் தான் விளையாடி இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டீம்ல அவர் செலக்ட் பண்ணவே இல்லை. சோ உண்மையான கிரிக்கெட் ரசிகர்கள் வந்து இன்னமும் இர்ஃபான் பட்டான் தான் பெஸ்ட் அப்படின்னு வந்து நம்பிட்டு இருக்காங்க. சோ இர்ஃபான் பட்டான் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அன்பார்ச்சுனேட் கிரிக்கெட்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இன்னைக்கு நம்ம வீடியோல இர்ஃபான் பட்டானோட என்டையர் லைஃப் ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். சோ வித்அவுட் ஃபர்தர் வெயிட் நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? நம்ம கதையோட ஆரம்பம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 27th அக்டோபர் 1984ல பரோடா அப்படின்ற இடத்துல குஜராத்ல மெஹமூத் கான் பட்டான் அப்படின்றவருக்கும் சமீம் பானு பட்டான் அப்படின்றவங்களுக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அவருக்கு பேர் தான் அவங்க இர்ஃபான் பட்டான் அப்படின்னு வந்து வைக்கிறாங்க. இவருடைய அண்ணன் யாரு அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. இவருடைய அண்ணன் வந்து யூசுப் பட்டான். ஸோ இவங்க அப்பா வந்து எங்க வேலை பண்ணிட்டு இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து வதோதரால இருக்கிற ஒரு மாஸ்க்ல தான் வந்து வேலை பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவங்க ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டான் ஃபேமிலி. ஸோ பட்டான் ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் உள்ள ஒரு ஃபேமிலி. ஸோ இவங்க அப்பா வந்து அவரு ஆசைப்பட்ட விஷயம் என்னன்னா தன்னுடைய 2 மகன்களும் பெரிய பசங்களாயிட்டு அவங்க வந்து இஸ்லாமிக் ஸ்காலர்ஸா ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய மிகப்பெரிய ஆசையா இருந்தது. பட் இர்ஃபான் பட்டானுக்கும் யூசுப் பட்டானுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா கிரிக்கெட் விளையாடுறது. ஸோ அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா மாஸ்குக்குள்ள இருக்கிற கிரவுண்ட்ல எல்லாம் போயிட்டு கிரிக்கெட் எல்லாம் விளையாட ஆரம்பிப்பாங்களா. அதே மாதிரி கிரிக்கெட் ஆடி நிறைய பிரச்சனைகள்ல வந்து மாட்டிருக்காங்களாம். ஒரு வாட்டியும் பிரச்சனையில மாட்டும் போது அவங்க அப்பா வந்து இவங்க 2 பேரையும் எப்படியாவது மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கூத்தாடி வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாராம். இந்த மாதிரி வாழ்க்கை தான் இவருடைய வாழ்க்கை ஓடிட்டு இருந்தது. அப்பதான் இவங்க அப்பாவுக்கு வந்து கிளியரா தெரிஞ்சது இந்த இர்ஃபான் பட்டானுக்கும் யூசுப் பட்டானுக்கும் என்ன மாதிரி ஒரு லவ் இருக்கு கிரிக்கெட்டின் மேல அப்படின்னு சொல்லிட்டு பரோடால இருக்கிற ஒரு ப்ராப்பரான ஒரு கிரிக்கெட் அகாடமியில எடுத்துட்டு போய் சேர்த்து விடுறாங்க. ஸோ சேர்த்து விட்டுட்டு அங்க வந்து அவரு கிரிக்கெட் வந்து விளையாட கத்துக்கிட்டு இருக்காரு. சோ இனிஷியலி இவர் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் பவுலர் தான், லேட்டரான லெஃப்ட் ஆர்ம் பவுலர் தான். பட் ஆனா இனிஷியலி இவர் வந்து ரொம்ப நல்லா பவுலிங் போட மாட்டாராம். அதுக்கப்புறம் இவருடைய கோச் வந்து இவருடைய ரிஸ்ட் பொசிஷனுக்கு உண்டான ட்ரைனிங் மட்டும் தனியா கொடுக்க ஆரம்பிச்சாராம். சோ இவர் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வந்து பிராக்டிஸ் பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 4 இருந்து 5 மணி நேரம் அடிக்கிற வெயில்ல கொளுத்துற வெயில்ல வந்து பிராக்டிஸ் பண்ணுவாராம். சோ டயர்ட் ஆனாலும் சரி டயர்ட் ஆகனாலும் சரி எனக்கு கவலையே இல்லை, என்னோட ரிஸ்ட் பொசிஷன் கரெக்டா வரணும், எனக்கு வந்து பால் வந்து ஸ்விங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெர்ஃபெக்ட்டா பவுலிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிராக்டிஸ் பண்ணுவாராம். ஸோ வெரி சூன் இவருடைய பிராக்டிஸ்க்கு உண்டான பலன் வந்து இவருக்கு கிடைச்சது. எப்போ கிடைச்சதுன்னு கேட்டிங்கன்னா பரோடாவோட அண்டர் 14 டீம்ல வந்து இவரை செலக்ட் பண்றாங்க. ஸோ அண்டர் 14 டீம்ல வந்து சூப்பர் டூப்பரா விளையாடிட்டதுக்கு அப்புறம் அதுலேருந்து அப்படியே அண்டர் 16 போறாரு, அதுலேருந்து அப்படியே அண்டர் 19க்குமே போறாரு. ஸோ இந்த மீன்வைல் வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்எஃப் பேஸ் ஃபவுண்டேஷன்ல வந்து எமர்ஜிங் பிளேயர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இர்ஃபான் பட்டானையும் கூட்டிட்டு வந்து எம்ஆர்எஃப் பேஸ் ஃபவுண்டேஷன் சென்னையில வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல அவருடைய பவுலிங் ஸ்கில்ஸ் ஆகட்டும் சரி அவருடைய பேட்டிங் ஸ்கில்ஸ் ஆகட்டும் சரி இன்னமும் சூப்பர் ஆகுது. அதுக்கப்புறம் அவர் வந்து இந்தியாவோட அண்டர் 15 டீம்லயுமே வந்து செலக்ட் ஆகுறாங்க. சோ இப்படி எல்லாம் வந்து செலக்ட் ஆகிட்டு இருக்கும்போது இவர் வந்து ஃபர்ஸ்ட் எப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாருன்னு கேட்டீங்கன்னா 2003 and 2004ல வந்து எமர்ஜிங் பிளேயர் சீரிஸ் அப்படின்ற ஒரு சீரிஸ் வந்து நடக்குது. இந்த சீரிஸ் வந்து யாருக்கு எதிராக நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா
ஒரு ட்ரையாங்குலர் சீரிஸ் தான். இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் இந்த 3 கண்ட்ரிக்குள்ள ட்ரையாங்குலர் சீரிஸ் தான் இது. இதுல வந்து எமர்ஜிங் பிளேயர்ஸ் எல்லாமே வந்து ஒரு டீமா வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க விளையாட ஆரம்பிச்சாங்க. ஸோ குறிப்பா அதுல வந்து 3 மேட்ச் விளையாடி இருக்காரு இர்ஃபான் பத்தான். 3 மேட்ச்ல வந்து 7 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி அவருடைய எக்கனாமி ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா 3.5 அப்படின்ற ஒரு எக்கனாமி ரேட்ல தான் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி சூப்பர் டூப்பரான பெர்ஃபார்மன்சஸ் கழிச்சதுக்கு அப்புறம் இந்தியன் டீமும் வந்து இந்தியன் செலக்டர்ஸும் வந்து இர்ஃபான் பத்தான் இந்த மாதிரி ஒரு சூப்பரான போலிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்றானே, ஸோ இந்த பையனுக்கு வந்து ஒரு தனியா ஒரு பார்வை வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் அவர் எப்ப ஃபேமஸ் ஆறான்னு கேட்டீங்கன்னா 2003ல ஏசியன் யூத் சாம்பியன்ஷிப் நடக்குது, ஒன் டே இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட். ஸோ அந்த ஏசியன் யூத் ஒன் டே இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்லயும் வந்து சூப்பர் டூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியாவோட அண்டர் 19 டீம்ல வேர்ல்டு கப்ல வந்து செலக்ட் ஆகிறாரு. அந்த வேர்ல்டு கப்ல சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்றாரு. சரி ஓகே, அண்டர் 19 வேர்ல்டு கப்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, இதுக்கு அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நெக்ஸ்ட் சீரீஸை வந்து ஆவலாவோட பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சீரீஸ்ல இர்ஃபான் பத்தான் யாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டுறாரு, பயங்கரமா கலக்குறாரு. கிட்டத்தட்ட 18 விக்கெட் எடுக்கிறாரு. அந்த சீரீஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா மேன் ஆஃப் தி சீரீஸ் அவார்டுமே வாங்குறாரு. சரி, இர்ஃபான் பத்தான் வந்து இது வரைக்குமே வந்து சூப்பர் டூப்பரா அச்சீவ் பண்ணிட்டாரு அப்படின்னா தி பெஸ்ட் இஸ் எட் டு கம் அப்படின்ற மாதிரி பங்களாதேஷுக்கு எதிராக ஒரு அன்அஃபிஷியல் மேட்ச் வந்து நடக்குது. அந்த மேட்ச்ல சூப்பர் டூப்பரா வந்து கலக்குறாரு. கிட்டத்தட்ட 9 விக்கெட் எடுக்கிறாரு, 16 ரன் கொடுத்து தி என்டையர் பங்களாதேஷ் டீமுமே வந்து பாத்தீங்கன்னா 34 ரன்ஸ்ல அவுட் ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பர் டூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் இவருடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெபியூ நடக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெபியூலயும் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. ஸோ இவருடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெபியூ பண்றதுக்கு உண்டான முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜஹீர் கான். ஸோ ஜஹீர் கானுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்திருப்பாரு. அவர் வந்து விளையாடினதுக்கு அப்புறம் இர்ஃபான் பத்தானுமே வந்தாரு. அதே மாதிரி இந்தியன் டீமுக்குமே வந்து இவரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைனலி இவருடைய பிரேக் எப்போ கிடைக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அதே ஜஹீர் கான் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடக்கிற ஒரு டெஸ்ட் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜரி ஆயிடுறாரு. ஸோ இன்ஜரி ஆன காரணத்தினால ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஜஹீர் கானோட ரீப்ளேஸ்மெண்ட்டா ஆடிலைட்ல 2003ல தான் இவர் வந்து டெஸ்ட் டெபியூ பண்றாரு. ஸோ இவருடைய டெபியூ விக்கெட் ஃபர்ஸ்ட் விக்கெட் யாரு தெரியுங்களா? மேத்யூ ஹேடன். ஸோ என்னதான் அவருடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல வந்து அவர் சூப்பர் டூப்பரா எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணல, ஒரே ஒரு விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஃபாலோயிங் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டே இன்டர்நேஷனல் டெபியூ. ஸோ ஒன் டே இன்டர்நேஷனல் டெபியூ வந்து அதே மாதிரி ஒரு ட்ரையாங்குலர் சீரிஸ், ஆஸ்திரேலியா, ஜிம்பாப்வே அண்ட் இந்தியாவுக்குள்ள நடந்த ஒரு ட்ரையாங்குலர் சீரிஸ் தான். அந்த சீரிஸ்ல வந்து இர்ஃபான் பத்தான் மேல யாருமே அவ்வளவு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் வைக்கல. ஜஹீர் கான் இன்ஜர் ஆயிட்டான், ஸோ அவனுக்கு பதிலாக இந்த பையனை வச்சு விளையாடுவோம் அப்படின்னு தான் வந்து யோசிச்சாங்க. அந்த சீரிஸ்ல தான் இர்ஃபான் பத்தானோட ரியல் வொர்த் என்ன அப்படின்றது வந்து அவர் காட்டுறாரு. ஸோ அந்த சீரிஸ்ல மொத்தமா லீடிங் விக்கெட் டேக்கரா 16 விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ 16 விக்கெட் எடுத்து அவர் வந்து அந்த சீரீஸ்ல வந்து மேன் ஆஃப் த சீரீஸ் அவார்டுமே வாங்குறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2004ல எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த இயர் அப்படின்ற ஒரு அவார்டுமே வாங்குறாரு. இந்த மாதிரி சூப்பர் டூப்பரா வந்து அவருடைய வாழ்க்கை வந்து போயிட்டு இருக்கும்போது 2004க்கு அப்புறம் அவர் வந்து ஒரு கஷ்ட காலத்தை சந்திக்கிறார். என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா லாஸ் ஆஃப் ஃபார்ம் தான். ஸோ லாஸ் ஆஃப் ஃபார்ம், அவர் வந்து ரொம்ப ஃபாஸ்டான பவுலர்லாம் கிடையாது, ஒரு 130 135 குள்ள போடுவாரு. ஸோ லாஸ் ஆஃப் ஃபார்ம் இருக்கிறதுனால எல்லாருமே சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சேன்னா இவர் வந்து டீம்ல இருந்து வெளியேற்றுறதும் திரும்பி டீம்ல சேர்க்கிறதும் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ இவருடைய கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்ல போனா 2005ல இருந்து 2007 குள்ள சொல்லுவாங்க இல்லீங்களா, இதுதான் அவருடைய கோல்டன் பீரியட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ 2005ல கிரேக் சாப்பல் அப்படின்றவரை வந்து இந்தியன் டீம் கோச்சா வந்து செலக்ட் பண்றாங்க. ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இவருடைய கோல்டன் பீரியட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து இந்தியாவுக்கு இவர் ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டரா உருவாகுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மேட்சஸ்ல வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இறக்கி விட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 3 பேட்ஸ்மேனா இறக்குனாரு. ஸோ நம்பர் 3 பேட்ஸ்மேனா இருக்கும்போது டெஸ்ட் மேட்ச்ல எல்லாம் 90 ரன்ஸ் அடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து செஞ்சுரி அடிச்சாரு. இந்த மாதிரி பல இன்னிங்ஸ் எல்லாம் சூப்பர் டூப்பரா வந்து விளையாட ஆரம்பிச்சாரு. குறிப்பா இவர் வந்து இந்த மாதிரி இன்னிங்ஸ் எல்லாம் விளையாட ஆரம்பிச்சுன்னா திரும்பியும் வந்து ஒரு லாஸ் ஆஃப் ஃபார்ம் வந்து திரும்பியும் டிராப் பண்றாங்க. ஸோ ஃபைனலா திரும்பியும் ஜஹீர் கான் இன்ஜரி ஆயிட்டதுக்கு அப்புறம் பங்களாதேஷுக்கு ஒரு டூர் போறாங்க இந்தியா. ஸோ பங்களாதேஷுக்கு ஒரு டூருக்கு போகும்போது சரி ஓகே இர்ஃபான் பத்தானை செலக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு திரும்பியும் இந்தியன் டீம்ல செலக்ட் பண்றாங்க. ஸோ அந்த இடத்துல திரும்பியும் இவர் ப்ரூவ் பண்றாரு. அதாவது அவருடைய வாழ்க்கையோட ஃபர்ஸ்ட் 10 விக்கெட் ஹால் ஒரு மேட்ச்ல எடுக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 5 for 45 எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து 6 for 51 எடுக்கிறாரு. மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டுமே வின் பண்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 7 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. 7 விக்கெட்ஸ் ஃபார் 118 ரன்ஸ் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் மேன் ஆஃப் த சீரிஸுமே வாங்குறாரு. சோ அந்த சீரிஸ்ல மட்டுமே குறிப்பா இவர் எவ்வளவு விக்கெட் எடுத்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 18 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இது வரைக்குமே இர்ஃபான் பத்தானோட கேரியர் எப்படி போயிட்டு இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் தான் போயிட்டு இருந்தது. பட் ஆனால் இந்த பையன் உலகத்திலே ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்ய போறான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த சாதனையை இவர் எப்போ படிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா 2006ல பாகிஸ்தானுக்கு டூர் போயிருக்கு இந்தியா. ஸோ கராச்சியில் ஒரு டெஸ்ட் மேட்ச் நடக்குது. ஸோ கராச்சியில் நடக்கிற டெஸ்ட் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஹேட்ரிக் எடுக்கிறாரு. ஸோ இது வரைக்குமே ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் கிட்டத்தட்ட 1800 டெஸ்ட் மேட்சஸ் கிட்டத்தட்ட நடந்திருக்கு. ஐ திங்க்
கவுண்ட் மேனா தப்பா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ 1780 ஒரு 1800 டெஸ்ட் மேட்சஸ்க்குள்ள நடந்திருக்கு. இத்தனை டெஸ்ட் மேட்சஸ் நடந்தாலுமே சரித்திரத்திலேயே ஒரே ஒரு பவுலர் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே வந்து ஹேட்ரிக் எடுத்த பவுலர். அது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய இர்ஃபான் பத்தான் தான். இந்த மாதிரி ஒரு சூப்பர் டூப்பரான பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு அப்புறம் இவருடைய கெரியர் ஹையான நெக்ஸ்ட் ஹை எப்போ வருதுன்னு கேட்டீங்கன்னா 2007 T20 வேர்ல்ட் கப்ல தான். ஸோ 2007 T20 வேர்ல்ட் கப் இனாகுரல் எடிஷன்ல இர்ஃபான் பத்தானுமே டீம்ல இருக்காரு. ஸோ இந்த என்டையர் டோர்னமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆன் அண்ட் ஆஃப் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. திரும்பியும் வந்து பயங்கரமா அடிக்கிறாங்க. கம் ஃபைனல் கம் த மேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ ஃபைனல் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இர்ஃபான் பத்தான் பாகிஸ்தானுக்கு எதிராக பயங்கரமா கலக்கி இருப்பாரு. குறிப்பா பாகிஸ்தானுக்கு எதிரான ஃபைனல் மேட்ச்ல வந்து 16 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுப்பாரு. மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டுமே வாங்குறாரு. சோ ஒரு 2007 T20 வேர்ல்ட் கப்போட ஃபைனல் மேட்ச்ல வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கி அதுக்கப்புறம் அந்த வேர்ல்டு கப்பையுமே வந்து இந்தியா ஜெயிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பர் டூப்பரான பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து இவரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்ஜுரிஸ் எல்லாம் வந்தது. திரும்பி ஒரு டிராப் பண்ணாங்க, திரும்பி ஒரு செலக்ட் பண்ணாங்க. ஸோ ஒன் ஃபைனல் டே ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஒரு டூர் போறாங்க. அந்த ஆஸ்திரேலியா டூர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி 4 டெஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 2வது டெஸ்ட் மேட்ச்ல ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குவாரு. 3வது டெஸ்ட் மேட்ச் விளையாடல, 4வது டெஸ்ட் மேட்ச் விளையாடுவாரு. அதுலயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. சரி ஓகே நம்மளுடைய லைஃப் எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்குடா அப்படின்னு நினைச்சு திரும்பி ரிட்டர்ன் வந்தா அவரை அடுத்த சீரீஸ் டிராப் பண்றாங்க. இது வரைக்கும் அவருக்கே வந்து தெரியாதான் எதுக்காக என்ன வந்து டிராப் பண்ணாங்க. யோசிச்சு பாருங்க, இப்ப இருக்கிற பிளேயர்ஸ்க்கெல்லாம் நம்ம எவ்வளவு சான்சஸ் கொடுத்துட்டு இருக்கோம். பட் ஆனா இர்ஃபான் பத்தான் மாதிரி டேலண்டடான பிளேயருக்கு நம்ம எவ்வளவு சான்சஸ் கொடுத்தோம். அப்படியே சுத்தி முத்தி பார்த்தா அவருடைய வயசு ஆயிடுச்சான்னு வந்து பாத்தீங்கன்னா அப்பா அவரை டிராப் பண்ணும்போது அவருக்கு வெறும் 27 வயசு தான். 27 வயசு வரைக்கும் அவர் எவ்வளவு வந்து சாதிச்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 29 டெஸ்ட் மேட்ச் விளையாடி இருக்காரு. அதுல வந்து 1105 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு, 100 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி 120 ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்சஸ் விளையாடி இருக்காரு. அதுல வந்து 1544 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, 173 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. 24 T20 இன்டர்நேஷனல் மேட்ச்ல வந்து 172 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதே மாதிரி 28 விக்கெட்ஸுமே எடுத்திருக்காரு. 27 வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா 301 இன்டர்நேஷனல் விக்கெட்ஸ் எடுத்த ஒரு பவுலரை ஏன் இந்தியா இன்னொரு சான்ஸ் கொடுக்கல அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சோ இந்தியன் கிரிக்கெட்டோட தி கிரேட் பாலிடிக்ஸ்ல இவருமே வந்து ஒரு இறை ஆயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சந்தேக கண்ணோட பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் ஒரு கிரிக்கெட் ரசிகனா நானுமே அதுதான் பார்த்துட்டு இருக்கேன். சோ நம்மளுடைய இர்ஃபான் பத்தானோட லைஃப்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்? குறிப்பா சொல்லணும்னா ஒரு விஷயம் நான் மிஸ் பண்ணிட்டேன். லாஸ்ட் சாட்டர்டே 4th January 2020 இர்ஃபான் பத்தான் எல்லா விதமான ஒரு கிரிக்கெட்ல இருந்துமே அவர் ரிட்டையர் ஆகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ கிரிக்கெட்டோட ரசிகனா அன்னைக்கு வந்து இந்தியா லாஸ்ட் அ ஜெம் ஆஃப் கிரிக்கெட்டர் அப்படின்றதுல வந்து நான் ஆணித்தரமா சொல்லுவேன். பிகாஸ் ஹி இஸ் ஒன் ஆஃப் த ஜெம் ஆஃப் த கிரிக்கெட்டர், ஹி இஸ் ஒன் ஆஃப் த லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலுமே வந்து மிகை ஆகாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பவுலர். அவரோட லைஃப்ல இருந்து நான் கத்துக்கிற விஷயம் ஒன்னே ஒண்ணுதாங்க. எத்தனை பேர் உங்களை பாலிடிக்ஸ் பண்ணி வெளியே தூக்குனாலும் சரி, எத்தனை பேர் வந்து நீ வேலைக்கு ஆக மாட்டேன்னு சொல்லி ஒதுக்கினாலும் சரி, சரித்திரத்துல உங்களுடைய பேரை வந்து இடம் பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு காரியம் பண்ணிட்டு போகணும் அப்படின்றது வந்து இர்ஃபான் பத்தான் சொல்லிட்டாரு. ஏன்னா இது வரைக்கும் 1800 டெஸ்ட் மேட்ச் மேல நடந்திருக்கு. ஆனா அத்தனை டெஸ்ட் மேட்ச் நடந்தாலும் ஒரே ஒருத்தர் மட்டுமே தான் ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஹேட்ரிக் எடுத்தவர். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இர்ஃபான் பத்தான். இதுக்கப்புறம் 300 பவுலர் அந்த மாதிரி எடுப்பாரா அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இதுக்கப்புறம் இர்ஃபான் பத்தான் மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்விங் பவுலர் இந்தியாவுக்கு கிடைப்பாரா அப்படின்றதும் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இர்ஃபான் பத்தானோட லைஃப்ல இருந்து நீங்க எந்த விஷயத்தை கத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், மீண்டும் நாளை ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கிறேன். until then it's me Vardaraja signing off. Thank you. Bye.